சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க 5 டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கவுண்ட்ஸ். ஸ்டார்ட் அப், ரெகுலர், சில்வர், கோல்ட், பிளாட்டினம். சிட்டி யூனியன் பேங்க். திருக்குறள், திருவள்ளுவர், உலக மறை என்று கூறுவது ஏற்புடையது. அதில் மாற்றுக்கட்டு இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. அதான் சொல்றேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில இதிலே மாற்று கருத்து இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. இதில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளுக்கும் இடம் கொடுக்க கூடாது என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. மத்திய அமைச்சர் அமித்ஷா மதுரை வராது. நீங்க பாஜக தமிழகத்திலே அதிக அளவிலே வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதற்கு காரணம், தொடர்ந்து அகில இந்திய அளவிலே அதனுடைய தலைவர்கள் முயற்சி, தொண்டர்கள், பொறுப்பாளர்களை சந்தித்து அவர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் பொதுவாகவே கட்சியினுடைய வளர்ச்சிக்காக கொடுப்பது. தற்போது சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற வேளையிலே அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர், இந்திய திருநாட்டுடைய உள்துறை அமைச்சர் வருவதும் கட்சியினருக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுப்பது பாஜகவுக்கு மட்டுமல்ல, அதிமுக, பாஜக, தமாக மற்றும் ஒத்த கருத்துடைய கூட்டணி கட்சிகளுக்கு தமிழகத்திலே பலம் சேர்க்கும். ஆனா இன்றைய தினம் போன முறை அதிமுக கூட்டணி அறிவிச்சாரு. இந்த முறை அதிமுக 2 அணிகளா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த கூட்டணியில உறுதிப்படுத்துவாரா? இல்ல, அந்த நீங்க என்ன எப்படி நீங்க தற்போது தமிழகத்திலே அதிமுக, பாஜக, தமாக மற்றும் மொத்த கருத்துடைய கட்சிகள் வலுவான கூட்டணியாக, பலமாக கூட்டணியாக தொடங்கி இருக்கிறது. மக்களுடைய ஆதரவை பெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய நோக்கம் ஆட்சி மாற்றம். இந்த முக்கிய நோக்கத்திற்கு ஒத்த கருத்துடைய தமிழகத்தினுடைய மற்ற கட்சிகள், அது புதிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, பழைய கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஒரு சேர ஒத்த கருத்தோடு இணைந்து பணியாற்றி ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளம் ஏற்படுத்த வேண்டும் என்பது தமாகவினுடைய விருப்பம். அதை நான் வெளிப்படுத்துகிறேன். தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர் விஜயை பத்தி அந்த பரிசளிப்பு விழாவை பத்தி பேசியிருக்காரு. அது சர்ச்சையா போயிட்டு இருக்கு. நீங்க அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், பொறுப்பாளர்கள் மட்டுமல்ல, லயன்ஸ் கிளப்பா இருக்கலாம், ரோட்டரி கிளப்பா இருக்கலாம், இல்ல உதவிக்கரம் நீட்டக்கூடிய பல சங்கங்களாக இருக்கலாம். குறிப்பாக கல்வியிலே தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்கள், மாணவ மாணவிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பது, பரிசளிப்பு நடத்துறது, கோப்பை கொடுப்பதெல்லாம் வழக்கமான ஒன்று, பழக்கமான ஒன்று. இது விளையாட்டில் நடைபெறுகிறது, பல துறைகளிலே நடைபெறுகிறது. எல்லா கட்சிகளிலும் இது புதிதல்ல. அப்படி இருக்கும்போது பெற்றோர்களே மாணவர்களுடைய நல்ல மதிப்பெண்ணை வைத்து யாராவது ஒரு கட்சியோ அல்லது ஒரு சங்கமோ அங்கீகாரம் கொடுக்கும் போது அழைத்து பெருமைப்படும் போது அதை வாழ்த்துவது நம்முடைய கடமையாக இருக்கின்றதே தவிர அதை பற்றி தவறாகவோ அரசியலாக்கவோ கூடாது என்பது தமாகவினுடைய கருத்து. மனோ தங்கராஜ் கோவில் திருவிழாக்கள்ல அதிக கூட்டம் நாகரிகமற்ற செயல் சொல்லி ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டத்துல ஐபிஎல் உடைய வெற்றி கொண்டாட்டம், அதன் அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது. 13 உயிர்கள் போயிருக்கிறது, 20-30 பேர் காயமுற்றிருக்கிறார்கள். அதற்கு காரணம் கர்நாடக காங்கிரஸ் அரசு திட்டமிட இல்லாத பணி, காவல்துறையினுடைய செயலிழந்த பணி என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதை போய் நீங்க ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் தமிழகத்திலே கோயிலுக்கு ஒப்பிட்டா அது மசூதிக்கும் சேரும், சர்ச்சுக்கும் சேரும். எங்க மசூதி, கோயில், சர்ச்சில் ஒரு திருவிழா நடந்தால், அந்த கூட்டம் நடந்தால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்ற அசம்பாவிதத்தை பற்றி பொறுப்புள்ள ஒருத்தர் பேசினா அதுக்கு தமிழகத்திலே லா நாட்டு சரியில்லைங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த 4 ஆண்டு காலத்துல வேதனையான சாதனையாக பார்க்கிறேன். மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் அரசு நிறைவேற்றவில்லை. பட்டியலிட்டு கூறலாம். எங்கு பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம், போராட்டம், கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று பத்திரிகை செய்திகளை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த 4 ஆண்டு கால ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு
சீர்கெட்ட நிலையில இருப்பது தமாக சாட்சி அல்ல, தொலைக்காட்சி பத்திரிகைகளே சாட்சி என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். சட்டம் ஒழுங்கை சரி செய்ய முடியாத அரசாக இந்த அரசு செயல்படுவது வெட்கக்கேடான செயல். கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல், டாஸ்மார்க், போதைப் பொருள் என்று வளர்ந்து கொண்டே போகிறது என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதுக்கு எந்த விதமான ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்த காவல்துறையாலும் முடியவில்லை, அரசாங்கத்தினுடைய செயல்பாடும் அதற்கேற்றவாறு அமையவில்லை என்பதுதான் இந்த 4 ஆண்டுடைய எடுத்துக்காட்டு. இன்னொரு 10 மாத காலங்களிலே அவர்களால் இதை எந்த விதத்திலும் சரி செய்ய முடியாது என்ற அவநம்பிக்கைக்கு மக்கள் வந்து விட்டார்கள். எனவே எதிர்மறை வாக்கு அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது. மேலும் முக்கியமான காரணம், மக்கள் மீது சுமையை ஏற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். வரி விதிப்பு என்பது வானத்தை தொடும் அளவுக்கு இருக்கிறது. நகராட்சி, மாநகராட்சியினுடைய வரி விதிப்பு எதிர்பார்ப்புக்கு மேல் தாண்டி மக்களை மிகப்பெரிய சுமையில் ஆற்றியிருக்கிறது. வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற அரசாக இந்த அரசு செயல்படுவது வருத்தத்துக்குரியது. இப்ப இரண்டாவது கட்டமா தமிழக அரசு மின் கட்டண உயர்வு, பால் கட்டண உயர்வு, அப்புறம் பஸ் விலை உயர்வுங்கிறாங்க. இதெல்லாம் மக்களை வஞ்சிக்கக்கூடிய செயலாகவே தொடர்ந்து இருக்கிறது. இன்னும் இந்த மாநகராட்சி சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தவரையில் மலை போல் குப்பைகள் குவிந்திருக்கிறது என்ற வேதனையை தமாகவினரும் பொதுமக்களும் தெரிவிக்கிறார்கள். எந்த ரோடு வசதியும் சரியில்லை, அதிக பிசினஸ் நடக்கிற இடம், அதுக்கு உண்டான சூழலே இப்ப கெட்டு போய் இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது.